கிரிக்கெட். இந்தியாவுக்கு இது ஒரு ஸ்போர்ட்ஸ் இல்லை, இது ஒரு எமோஷன். மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ், ஒன் ட்ரீம், அது வேர்ல்டு கப். T20 வேர்ல்டு கப்பில் டீம் இந்தியாவோட ஜேர்னி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சில டாமினன்ஸ் விக்ட்ரிஸ், அன்எக்ஸ்பெக்டட் டிஃபீட்ஸ் அண்ட் பிளேயர் ப்ரெஷரான சுச்சுவேஷனில் எப்படி ஸ்டெப் அப் ஆனாங்க. இந்த வீடியோவில் இந்தியா மேட்ச் பை மேட்ச் ஃபைட் பண்ணி எப்படி ஜெயித்தாங்க, அதாவது வேர்ல்டு கப்பை எப்படி ஜெயித்தாங்கன்னு பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரூப் ஸ்டேஜிலிருந்து ஆரம்பிப்போம். மொதல் மேட்ச் இந்தியா விசஸ் USA. இந்தியாவோட ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் மேட்ச் தான். ஸோ பேப்பர் வைஸ் பார்த்தோன்னா இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். ஏன்னா அதுக்கு முன்னாடி அபிஷேக் சர்மா 2 வருஷத்தில் விளையாட முறியடிக்க முடியாத சாதனையே இல்லை. ஸோ அபிஷேக் சர்மா மேலே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இந்தியா டீமில். ஸோ இங்கே தான் ஆரம்பிச்சிச்சு. இந்தியா பேட்டிங் பண்ணாங்க, 161 ரன் ஸ்கோர் பண்ணாங்க. பட் மேட்ச் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ப்ரெஷராக இருந்தது. ஏன்னா USA பவுலிங் அந்தளவுக்கு நல்லா இருந்தது. டாப் ஆர்டர் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாங்க. பர்டிகுலரி அபிஷேக் சர்மா ரித்தம்லே இல்லை, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார். பட் ஆனால் சூரியகுமார் யாதவ், அதாவது கேப்டனாக ரெஸ்பான்சிபிள் எடுத்து காம் இன்னிங்ஸ் ஆடினார். தேவையான நேரத்தில் 4, தேவையான நேரத்தில் 6, அந்த மாதிரி அவர் காமாக 84 ரன் 49 பால்ஸில் அடித்தார். ஸோ இதனால் இந்தியா 161 ரன் டார்கெட் செட் பண்ணாங்க. பட் USAவால் சேஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் அவங்களால முடியல. பட் இங்கே டேர்னிங் பாயிண்ட் என்னென்னா, முகமது சிராஜ் பவுலிங் ஸ்பெல் அற்புதமாக போட்டார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் இருக்காரான்னு தெரியல. அர்ஷத் ரானாக்கு ஒரு இன்ஜுரி காரணமாக முகமது சிராஜ் உள்ளே வந்தார். உள்ளே வந்த மொதல் மேட்ச்சு 3 விக்கெட் எடுத்து மிடில் ஆர்டரில் டோட்டலாக க்ளோஸ் பண்ணார். ஸோ இதனால் ரிசல்ட் என்னாச்சு, இந்தியா 29 ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் வின் பண்ணாங்க. இது இந்தியாவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டார்ட்டாக இருந்துச்சு, ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினுச்சு. மேட்ச் நம்பர் 2 இந்தியா விசஸ் நமீபியா. இந்த மேட்ச் நமீபியாவுக்கு எதிராக இந்தியா கம்ப்ளீட் டாமினன்ஸ் காமிச்சாங்க. ஸோ இந்தியாவோட பேட்டிங் பவர் என்னென்னு காமிச்சாங்க. 205 ரன் ஸ்கோர் பண்ணாங்க. டாப் பெர்ஃபார்மர் யாருன்னு பார்த்தா இஷான் கிஷன், 61 ரன்ஸ். இவர் இதுக்கு முன்னாடி இந்தியா டீமில் வருவாரானாவே ஒரு டவுட் இருந்துச்சு. பட் லோக்கல் டோர்னமெண்ட்டில் அப்படி ஒரு அடி அடித்து இந்தியாவுக்கு நான் தாண்டா அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிற அளவுக்கு உள்ளே வந்தவர் தான் இஷான் கிஷன். நமீபியா சேஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் இந்தியாவோட பவுலிங் அட்டாக் முன்னாடி அவங்க ஒன்றுமே இல்லை. இங்கே டேர்னிங் பாயிண்ட் யாருன்னு பார்த்தோன்னா வருண் சக்கரவர்த்தி, த ஸ்பின் மாஸ்டர். ஸோ அவர் போட்ட மேஜிக்கல் ஸ்பின்னுனால் நமீபியா குழம்பி போயிருந்தாங்க. அவர் 3 விக்கெட் எடுத்தார் அந்த மேட்ச்சில். நமீபியா 112க்கு ஆல் அவுட் ஆனாங்க. இந்தியா அதனால் 93 ரன்ஸ் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த வேர்ல்டு கப்பில் மோஸ்ட் அவைட்டட் மேட்சாக பார்க்கப்பட்டது இந்தியா விசஸ் பாகிஸ்தான், கிரிக்கெட்டோட பிக்கஸ்ட் ரைவலரி. ஸோ இந்த மேட்ச்சில் என்ன ஆச்சு, இந்தியா விசஸ் பாகிஸ்தான்னாவே மேக்ஸிமம் ப்ரெஷரான சுச்சுவேஷன் தான். எங்கே என்ன நடக்கும், எப்படி நடக்கும் ஒன்றுமே தெரியாது. ஸோ இந்தியா பேட்டிங் பண்ணாங்க. பேட்டிங் பண்ணதில் 175 ரன் ஸ்கோர் பண்ணாங்க. இதில் டாப் பெர்ஃபார்மர் வழக்கம் போல் நம்ம இஷான் கிஷன் தான். 77 ரன்ஸ் 40 பால்ஸில் அசால்ட்டாக அடித்தார். அந்த பிட்ச் ஆக்சுவலாக பவுலிங்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு. பட் ஆனால் அது அவரை பார்க்கும்போது அந்த டைமில் அவர் அடித்த அடி அந்த மாதிரி. ஸோ பாகிஸ்தான் சேஸ் பண்ண வந்தால் இந்தியாவோட பவுலிங் அட்டாக் பற்றி நம்ம சொல்லவா வேணும். ஸோ பயங்கரமான ஒரு பவுலிங் அட்டாக். இதில் டேர்னிங் பாயிண்ட் யாருன்னு பார்த்தோன்னா ஹர்திக் பாண்டியா. மிடில் ஓவர்ஸில் கீ விக்கெட் எடுத்து பாகிஸ்தானோட மொமெண்டத்தை ஸ்டாப் பண்ணார். இதனால் பாகிஸ்தான் 114க்கு ஆல் அவுட் ஆகுறாங்க. இதனால் இந்தியா 61 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெறுறாங்க. குரூப் ஸ்டேஜோட லாஸ்ட் மேட்ச் இந்தியா விசஸ் நெதர்லாண்ட்ஸ். இந்தியா ஸ்ட்ராங் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை காமிச்சாங்க. இந்தியா 193 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. இதில் சிவம் துபே 66 ரன்ஸ் 31 பால்ஸில். ஒரு அற்புதமான ஃபைட்டாக இருந்துச்சு. நெதர்லாண்ட்ஸ் ஃபைட் பண்ணாங்க, பட் 176 ரன் அவங்களால ரீச் பண்ண முடியல. இதில் டேர்னிங் பாயிண்ட் யார், வழக்கம் போல் நம்ம வருண் சக்கரவர்த்தி, மேஜிக் ஆஃப் ஸ்பின்,
போட்டு 3 விக்கெட் எடுத்து பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணி இந்தியாவை வெற்றி பாதைக்கு கொண்டு போனார். குரூப் ஸ்டேஜில் இந்தியா டாமினன்ஸை காட்டிட்டு வந்தாங்க. ஸோ யாரும் அவங்கள தொட முடியாது, அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காட்டிட்டு உள்ளே வந்தாங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் சூப்பர் 8க்குள்ளே வராங்க. சூப்பர் 8ஸில் மேட்ச்சு கொஞ்சம் டஃப்பான மேட்ச். ஏன்னா அவங்கள எதிர்த்தாண்டது சவுத் ஆஃப்ரிக்கா. எவரி சாம்பியன் டீமுக்கும் ஒரு தடுமாற்றம் வரும். அந்த தடுமாற்றம் இந்தியாவுக்கும் வந்துச்சு. ஸோ இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஆடின மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் ஆடி 187 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. இந்தியா சேஸ் பண்ண வந்தாங்க. பட் மார்க்கோ ஜான்சன் அவரோட ஃபாஸ்ட் பவுலிங்கினால் இயர்லி விக்கெட்ஸை எடுத்தார். இதனால் இந்தியாவோட டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. பர்டிகுலராக அபிஷேக் சர்மா அகெயின் ஸ்ட்ரகிள் பண்ணார். ஸோ அவர் கம்பேக் கொடுப்பாருன்னு இந்தியா ரொம்ப வெயிட் பண்ணாங்க. பட் இந்த மேட்ச்லேயும் அவரால் கம்பேக் கொடுக்க முடியல. இதனால் இந்தியா 111க்கு ஆல் அவுட் ஆனிச்சு. ஸோ இதில் யார் டாப் பெர்ஃபார்மர்னு பார்த்தோன்னா டேவிட் மில்லர் 63 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணார். இதில் டேர்னிங் பாயிண்ட் யார்? மார்க்கோ ஜான்சன் தான். அவரோட பவுலிங் ஸ்பெல்னால் இந்தியாவை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வச்சார். இதனால் சவுத் ஆஃப்ரிக்கா 76 ரன்ஸ் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. இது இந்தியாவுக்கு ஒரு வேக்கப் காலாக அமைஞ்சிச்சு. ஸோ இதிலேருந்து எப்படி அவங்க கம்பேக் பண்ணாங்க, எப்படி வருவாங்கன்னு சொல்லி எல்லோரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. வேறு யாராவது உள்ள பிளேயர்ஸை இன்க்ளூட் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சஞ்சு சாம்சன் உள்ளே வந்தார். எல்லா சாம்பியன் டீமும் ஒரு டிஃபீட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் கொடுப்பாங்க. அப்படி தான் இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வேக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக் கொடுத்தாங்க. ஸோ இதில் என்ன நடந்துச்சுன்னா, இந்தியா பேட்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தாங்க. 256 ரன் அதாவது அடிச்சுட்டு இதில் யாருன்னு பார்த்தோன்னா டாப் பெர்ஃபார்மர் அபிஷேக் சர்மா இன்னும் அந்த ஃபார்மில் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு 55 ரன்ஸ் அடித்தார், விச் இஸ் குட் ஸ்கோர். ஜிம்பாப்வே சேஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் 184 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ 184 ரன்னில் அவுட் ஆகிட்டாங்க. அவங்களால அடிக்க முடியல. 184 ரன்னுக்கு அவங்க ஆல் அவுட் ஆகலை. 184 ரன் வரைக்கும் அவங்க சேஸ் பண்ணாங்க. ஸோ இதில் யார் டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தால் ஹர்ஷதீப் சிங் தான். மிடில் ஓவரில் விக்கெட் எடுத்து ஜிம்பாப்வே சேஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணார். ஸோ இந்தியா 72 ரன்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க. இந்தியாவுக்கு கான்ஃபிடென்ஸ் திரும்ப வந்துச்சு. பட் இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, ஏற்கனவே சவுத் ஆஃப்ரிக்கா கூட தோத்தனால சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸை ஜெயிக்கணும்னு பார்த்தாங்க. அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸை ஜெயித்தாதான் இந்தியாவுக்கு செமிஃபைனல் போகிற வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இப்படி இருந்தப்போ அடுத்த மேட்ச் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்சாக அமைஞ்சிச்சு. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் இதில் வெஸ்ட் இண்டீஸ் 195 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. இந்தியா சேஸ் பண்ண இறங்கினாங்க. இயர்லி விக்கெட் ஃபாலோ ஆகிடுச்சு. பட் அங்கே நின்னவர் தான் நம்ம சேட்டன் சஞ்சு சாம்சன். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தார். பிக் மேட்ச் பிக் பிளேயர்னு அவர் காட்ட தொடங்கினார். ஃபியர்லெஸ் பேட்டிங்கில் 97 ரன்ஸ் அடித்தார். ஸோ இதுக்கு முன்னாடி அவர் டீம் ட்ராப் பண்ணாங்க. வெளியே உட்காந்து வேடிக்கை பார்த்தாரு. எப்பயாவது நமக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்தாரு. பட் வாய்ப்பு கிடைச்சப்ப 97 ரன்ஸ், விச் இஸ் நாட் ஈஸி. பிகாஸ் இது மஸ்ட் வின் கேம். அதுவும் இல்லாமல் ப்ரெஷர் சுச்சுவேஷன். பக்கத்தில் வரவங்கலாம் விக்கெட் ஆகிட்டு போகிறாங்க. பட் நம்ம இதிலிருந்து முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு சஞ்சு சாம்சன் அங்கேயே நின்று அந்த மேட்சை கம்ப்ளீட் டாமினன்ஸ் பண்ணி வின் பண்ணி கொடுத்தாரு. இதனால் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் ரொம்ப அவைட்டடான மேட்ச், செமிஃபைனல் இந்தியா விசஸ் இங்கிலாந்து. இந்தியா குரூப் ஸ்டேஜில் நல்லா பண்ணாங்க. சூப்பர் 8ஸ்லேயும் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் இங்கிலாந்து நல்லா பண்ணாங்க. பட் இருந்தாலும் அவங்க டீமில் ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்தது. ஸோ இந்தியா விசஸ் இங்கிலாண்டில் இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி 250+ ரன் அடித்தாங்க. இதில் டாப் பெர்ஃபார்மர் நம்ம சஞ்சு சாம்சன் தான். கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணி அதே காமாக நின்று 89 ரன்ஸ். அவர் செஞ்சுரியை பற்றி கூட கவலைப்படாமல் டீம் தான் முக்கியம்னு சொல்லிவிட்டு ரன் அடித்து கொடுத்துட்டு இருந்தார். இப்படி இருந்தப்போ இங்கிலாந்து சேஸ் பண்ண வந்தாங்க. பட் இங்கிலாண்டோட பெரிய ஆயுதமாக பார்த்தாங்க. ஏன்னா 250+ ரன் அடித்ததுக்கப்புறமும் ஒருத்தவனால் சேஸ் பண்ண முடியுமா, அந்த மனநிலை இருக்குன்னா அது இங்கிலாந்துக்கு இருந்தது. ஸோ அவங்களும் ரொம்ப ஃபைட் பண்ணாங்க.
அதுவும் பெத்தல்லாம் வந்துட்டு பயங்கரமான ஒரு ஃபைட் கொடுத்தாரு. ஸோ இதில் டேர்னிங் பாயிண்ட் எங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு க்ரூசியல் ஓவர் போட்டு ஸ்டாப் பண்ணார். ஏன்னா அவங்க பயங்கரமாக அடித்தாங்க. விட்டுருந்தோன்னா அவங்க 250+ ரன்னாக இருந்தாலும் அவங்க அடித்து ஜெயிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பேட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற டீம் தான் இங்கிலாந்து. ஸோ அவங்க அப்படி ஒரு அடி அடித்தாலும் ஹர்திக் பாண்டியாவும் பும்ராவும் சேர்ந்துட்டு ஒரு 2 ஓவர் அவங்கள ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு தான் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இந்தியாவுக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈவனாக போயிருந்தது. ஈவன் பெட்டர் அந்த ரன்ஸ் அனாலிசிஸை பார்த்தோன்னா நம்மளோட ஃபார்வே பெட்டராக இருந்தாங்க இங்கிலாந்து. ஸோ இப்படி இருக்கிறப்ப அந்த ஹர்திக் பாண்டியா பும்ரா ஓவரை ரொம்ப க்ரூஷியலாக நான் பார்க்குறேன். ஸோ அப்படி பார்த்து இந்தியா 7 ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் வெற்றி பெற்றாங்க. இந்த இடத்துல நம்ம இங்கிலாந்துக்கு வந்துட்டு ஸ்டாண்டிங் ஓவேஷனே கொடுக்கணும். பிகாஸ் 250+ ரன்ஸை சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா 7 ரன்ஸ் வித்தியாசத்தில் தோற்றுருக்காங்க. ஸோ ஹேண்ட்ஸ் ஆஃப் இங்கிலாந்து. செமிஃபைனல் வின் பண்ண இந்தியா கான்ஃபிடென்ட்டோட ஃபினாலேக்கு வந்தாங்க. ஃபினாலேயில் இருந்தது நியூசிலாண்ட். ஸோ இந்தியா வெர்சஸ் நியூசிலாண்ட், த கிராண்ட் ஃபினாலே நரேந்திரன் மோடி ஸ்டேடியமில். நரேந்திரன் மோடி ஸ்டேடியம்னோடனே பயந்தது இந்தியா தான். ஏன்னா அவங்க ஆடின 2 மேட்சும் தோற்றுருக்காங்க. அதாவது 2 ஃபைனலும் தோற்றுருக்காங்க. ஸோ அவங்க பயந்தாங்க. பட் இருந்தாலும் ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது. நம்ம டீம் மேலே நம்புவோம், வென்யூ மேலே நம்பக்கூடாது. வென்யூ கர்ஸு அப்படிலாம் வந்து அவங்க யோசிக்காமல் ஒரு நல்ல ஃபைட்டிங் கொடுக்கணும்னு பார்த்தாங்க. ஸோ இந்தியா விசஸ் நியூசிலாண்டில் டாஸை வின் பண்ணது நியூசிலாண்ட். பட் அங்கேயே மேட்சை லூஸ் பண்ணாங்கன்னு கேட்டால் ஒரு விதத்தில் ஆமான்னு சொல்லலாம். ஏன்னா டாஸை வின் பண்ணிட்டு நாங்கள் பவுலிங் போடுறோன்னு சொன்னாங்க நியூசிலாண்ட். ஸோ இந்தியா ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியா ஸ்டார்ட் பண்ணதில் 250+ ரன்ஸ் இங்கேயும் ஸ்கோர் பண்ணாங்க. நியூசிலாண்டால் சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த பவர் பேக் வந்து அவங்கள்ட்ட இல்லை. பவர் ஹவுஸ் பேட்டிங் அங்கே இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. அவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு 180, 210 அந்த மாதிரினா ஒரு சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அவங்கள்ட்ட ஃபுல் ஹிட்டர்ஸ் கிடையாது. அவங்கள்ட்ட ஒரு கிளாஸான பேட்ஸ்மேன்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து டாப் பெர்ஃபார்மராக திகழ்ந்தது ஜாஸ்பிரீத் பும்ரா. 4 விக்கெட் எடுத்தார். பேட்டிங்கில் வழக்கம் போல் சஞ்சு சாம்சன் ஒரு கன்சிஸ்டன்ட் ஃபார்மை காட்டினார். 89 ரன்ஸ் அடித்தார். அது மட்டும் இல்லாமல் அபிஷேக் சர்மாவும் நல்லா ஆரம்பித்தார். ஸோ இதனால் இந்தியா 250+ ரன்ஸ் அடித்தாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் வந்த நியூசிலாண்ட் ரொம்ப தடுமாறினாங்க. இயர்லி விக்கெட்ஸ் அண்டு மிடில் ஓவரில் கொலாப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நடந்து நியூசிலாண்ட் 154 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. இந்தியா 96 ரன்ஸ் வித்தியாசத்தில் வேர்ல்டு கப்பை ஜெயித்தாங்க. அதாவது இந்தியா T20 வேர்ல்டு கப் 2026 சாம்பியன்ஸாக திகழ்ந்தாங்க. ஸோ இப்படி தான் இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த வேர்ல்டு கப் ஃபுல்லாக இருந்துச்சு.